அமளி துமளி சட்டமன்றத்தில். அது மத்திய அரசு, கவர்னர் மாளிகையில் போய் நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. ஆனால் இது நம்முடைய இடம், சட்டமன்றம். பிடிச்சா கவர்னர் இருக்கட்டும், வாசிக்கிட்டோம், இல்லைன்னா போயிட்டோம், நடையை கட்டோம். ஆனால் அது கவர்னர் மட்டுமே எடுக்க முடிவு இல்லை சார். மேலே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவர் ஃபாலோ பண்ண போகிறார். ஆமாம், பண்ணிட்டு போகிறாரு. இப்போ ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். RN ரவி வெளியே போனார், என்னாச்சு? ஆனாலும் எதிர்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்புவார்கள். அவங்க கிளப்பலன்னா எதிர்கட்சின்னா அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு கேட்டவர் தானே ஸ்டாலின். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சட்டமன்றத்துக்குள்ளே இல்லை. அவர் எதாவது பேசினா அதை வச்சு லிங்க் பண்ணுவோம், அதில் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவர் அமைதியாக இருக்கார். அவர் அமைதியே இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆளும் கட்சி செய்தது செய்யாதது, செய்ய தவறியது. இப்போவே இவர் கேட்குறாரு, காட்டாட்சி நடக்குது அப்படின்றாரு. ஒரு மாதத்துலேயே காட்டாட்சின்னா இப்போ இவங்க பண்ணதெல்லாம் என்ன ஆட்சி? நிதி ஆயோக் கூட்டத்திலே இப்போ விஜய் இதை பற்றி எழுப்பினார்ல, உடனே இந்த திமுக சொம்புங்கெல்லாம் அங்கே போய் ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? கெஞ்சிறாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கிற கைட்லைன் ஆர்டரை சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே மாற்றணும். நீங்களே மாற்றிக்குவீங்களா? இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு 4.25 வருஷம் கழிச்சு அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லைங்க, அது தெரியறதுக்கே 4.25 வருஷம் ஆச்சு உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும். தமிழக அரசு ப்ரிப்பேர் பண்ணுற உரையை தான் அவர் படிக்கணும். அது ஒரு சாங்கியம் சம்பிரதாயங்க. ஆல்ரெடி திமுக ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னும் போது இந்த பட்ஜெட் ஒரு முழுமையான பட்ஜெட்டாக இருக்குமா, இல்லை அடுத்த நிதியாண்டு வரைக்குமா அந்த இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கும்? பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி அலுவல் ஆய்வு குழு இப்போ தான் நியமிச்சிருக்காரு சபாநாயகர் JCD பிரபாகரன். 17 பேர் இருக்காங்க. அதில் CM இருக்கார், ஸ்பீக்கர் தான் தலைமை போட்டிருக்காங்க, ஆப்போசிஷன் லீடர் இருக்கார், புசி ஆனந்த் எல்லாம் இருக்காங்க. அவங்க தான் அந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி BAC அலுவல் ஆலோசனை குழுவா. சட்டமன்ற எத்தனை நாளைக்கு நடக்க போகுது, என்னென்னைக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் முடிவு பண்ணுவாங்க, அந்த அடிப்படையில் நடத்துவாங்க. நிச்சயமாக இது முதல் கூட்டம் என்பதால் சுமூகமாக நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் எதிர்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்புவார்கள். அவங்க கிளப்பலன்னா எதிர்கட்சின்னா அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு கேட்டவர் தானே ஸ்டாலின். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சட்டமன்றத்துக்குள்ளே இல்லை. அதனால் கண்டிப்பாக எழுப்புவாங்க. ஆனால் ஆளுங்கட்சி 2 கை தட்டினா தான் ஓசை. இப்போ நீங்கள் பாருங்கள், விஜய் பேசாமல் இருக்கிறார். இவங்க சங்கடமே அவர் எதாவது பேசினா அதை வச்சு லிங்க் பண்ணுவோம், அதில் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவர் அமைதியாக இருக்கார். அவர் அமைதியே இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆச்சா, அது மாதிரி அவர் மட்டும் இல்லை, நாளைக்கு அவங்க எல்லாரையுமே அமைதியாக இருங்கன்னு சொல்லிவிடுவாங்க. 2 பேர் சேர்ந்தால் தானேங்க கலாட்டா வரும். அமளி துமளி சட்டமன்றத்தில் அது எதுவுமே நடக்காது. பேச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தானே சார் ஆளும் கட்சிக்கு. அது யாராவது ஒருத்தர் எழுந்து பொலைட்டாக பேசிடுவாங்க. மற்றபடி இந்த ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சண்டை போடுறது, எரிஞ்ச கட்சி ஏரியா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிவன் த டெம்பரமெண்ட் ஆஃப் மிஸ்டர் விஜய், அவர் முதல்வராக இருக்கிறதால அவர் திரும்பி பார்த்தாருன்னா எல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் பெரிய கலவரம்லாம் குற்றச்சாட்டுகள் சட்டமன்றம்னா விவாதிப்பாங்கல்ல. ஆளும் கட்சி செய்தது செய்யாதது, செய்ய தவறியது. இப்போவே இவர் கேட்குறாரு, காட்டாட்சி நடக்குது அப்படின்றாரு. ஒரு மாதத்துலேயே காட்டாட்சின்னா இப்போ இவங்க பண்ணதெல்லாம் என்ன ஆட்சி? அதனால் பொறுமை இல்லை இவங்களுக்கு. பட் அதை தன்னுடைய மௌனத்தின் மூலம் அமைதியின் மூலம் அழகாக கடந்து போவார் விஜய். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நாளைக்கு சட்டசபை ஆரம்பித்தோன்னும் கவர்னர் உரை ஒன்று இருக்கு. பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்தே மாதரம் பாடுவாங்களா? இல்லை, சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து தான். அது கவர்னர் மாளிகையில் தான் வந்தே மாதரத்துக்கு அப்புறமா ஜனகணமன 3வது இடம் தான் தமிழ்தாய். அது இப்போ மட்டும் இல்லை, ஸ்டாலின் இருந்த போதும் தான். அதுதான், அதெல்லாம் சும்மா அவங்க. அது மத்திய அரசு, கவர்னர் மாளிகையில் போய் நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. ஆனால் இது நம்முடைய இடம், சட்டமன்றம்.
பிடிச்சா கவர்னர் இருக்கட்டும், வாசிக்கிட்டோம், இல்லைன்னா போயிட்டோம், நடைய கட்டோம். அதுவும் ஒரு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் போதே ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு பண்ணது அது வந்து ஒரு ஆனா ஆளுநர் ஆர் என் ரவி மாதிரி அவ்வளவு முட்டாளா இவர் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஆர்லேக்கர். ஏன்னா ஆர்லேக்கர் வந்து கொஞ்சம் பிராக்மேட்டிக்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க, அவங்க இடத்துல நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அது கவர்னர் மட்டுமே எடுக்க வேண்டிய முடிவு இல்லை சார். மேலே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவர் ஃபாலோ பண்ண போகிறார். ஆமாம், பண்ணிட்டு போகிறாரு. இப்போ ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். ஆர் என் ரவி வந்து வெளியே போனார், என்னாச்சு? அதான் ஒன்றும் கிடையாது, அது ஒரு நாள் செய்தி, அவ்வளோதான். அதாவதுங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க, முடியும் போது ஜனகண மனைவி பாடுவாங்க. ரோலை பாடிட்டு இருக்க மாட்டாங்க 3 பாட்டையும், புரியுதுங்களா? அதனால் அந்த நடைமுறை தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அதில் மாற்றம் இருக்காது. ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்திலே போய் விஜய் இதை பற்றி எழுப்புனார்ல, உடனே இந்த திமுக சொம்புங்கெல்லாம் அங்கே போய் ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? கெஞ்சிராருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கிற கைட்லைன் ஆர்டரை சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே மாற்றணும். நீங்களே மாற்றிக்குவீங்களா? இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்து 4.25 வருஷம் கழிச்சு அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லைங்க, நான் அது தெரியறதுக்கே 4.25 வருஷம் ஆச்சு உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும். அப்படி சொல்லாமா? இல்லை தெரிஞ்சே ஏமாத்தினீங்க மக்களை, உங்களுக்கு தெரிஞ்சே ஏமாத்தினீங்க, உங்களுக்கு அதிகாரம் இல்லை மாநில அரசுக்குன்னு தெரிஞ்சே எடப்பாடி மேலே பழிய போட்டீங்க அப்படின்னு சொல்லாமா? அதனாலங்க நாளைக்கு வந்து கவர்னர் உரை இருக்குமா இல்லை நாளன்னைக்கு வருமானு தெரியாது. அந்த பிஸ்னஸ் அட்வைசரி இதில் அந்த உரையில் வந்து நிச்சயமாக ரோட் மேப் வில் பி ரிவீல்டு. ஒரு வருஷத்துக்கு குறைந்தது என்ன செய்ய போகுது, இந்த அரசினுடைய இலக்கு என்ன, திட்டம் என்ன, என்னென்ன கொள்கைகளை அமுல்படுத்த போகுது, எப்படியெல்லாம் அது வந்து நிதியை மேலாண்மை செய்ய போகுது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி கவர்னர் படிக்கக்கூடிய அந்த உரை வந்து தமிழக அரசு ப்ரிப்பேர் பண்ணி. ஆமாம், தமிழக அரசு ப்ரிப்பேர் பண்ணுற உரையை தான் அவர் படிக்கணும். அது ஒரு சாங்கியம் சம்பிரதாயங்க. அங்கே பண்ணுறாங்கல்ல ஜனாதிபதி முர்மு ஆண்டின் முதல் கூட்டத்தில் அரசுனுடைய கொள்கை நிலைப்பாடை ஆட்சி தலைவர் முறையில் செரிமோனியல் ஹெட் தானே பிரசிடென்ட். ஆல்தோ பிரைம் மினிஸ்டர் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் of the central government, president is the ceremonial head, அலங்கார பதவி தானே. அதுபோல் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் மினிஸ்டர் தான். ஆனால் செரிமோனியல் ஹெட் வந்து ஆளுநர் தான். இப்போ அவர் வந்து படிக்கிறாரு, அது கேபினெட் தான் ப்ரிப்பேர் பண்ணும். அது பண்ணிட்டாங்களா, நாளைக்கு வருமா, நாளை மறுநாள் வருமா, எத்தனை நாள் சட்டமன்றம் கூட போதும் டீட்டெயில் இப்போ எனக்கிட்ட இல்லை, அதனால் ஐ கான்ட் சே. பட் அந்த அறிக்கை உரை படிக்கப்பட்டால் அதன் மீது விவாதங்கள் நடைபெறும். அதே போல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள். இடைக்கால பட்ஜெட்டாக இருக்குமா? அப்படி ஆல்ரெடி திமுக ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னும் போது இந்த பட்ஜெட் ஒரு முழுமையான பட்ஜெட்டாக இருக்குமா, இல்லை அடுத்த நிதியாண்டு வரைக்குமா அந்த இடைக்கால பட்ஜெட்டாக இருக்குமா? அந்த அளவுக்கு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை. இதுவும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக இருக்குமா, இல்லை இது ரிமைனிங் பீரியடுக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்குமா தெரியல. அதெல்லாம் நாளைக்கு நாளன்னைக்கு அந்த அட்வைசரி கமிட்டியில் முடிவு பண்ணால் தான் தெரியும்.